ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் அப்டேட் சம சேனல். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4ல இருக்கக்கூடிய பகுதி ஏ, அதாவது தமிழ் இருக்கு இல்லைங்களா, 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஏ, அதாவது 100 கொஷின்ஸ் தமிழில் அந்த மட்டும் எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அது ரிலேட்டடாக சிலபஸ் வைஸு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகுதி ஆல இலக்கியம்ல திருக்குறள் தொடர்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 அதிகாரம் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அதிகாரம்லாம் முடிச்சுட்டு எண்டில் அது தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடர்களை நிரப்புதல், அந்த 25 அதிகாரத்தையும் வச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முதல் அதிகாரமாக இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மொத்தமாக 10 குறள் இருக்குது. அதோட அந்த 10 குறள் பாக்கள், அதுக்கப்புறமா அதோட பொருள், அதில் இருக்கக்கூடிய அருஞ்சொல் பொருள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி 10 குறள், அதோட பொருள், அவ்வளோதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பகுதி ஆ, அதாவது தமிழில் பகுதி ஆல முதல் அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அன்புடைமை, அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்புடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாட்கள், அதோட பொருள், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சொல் பொருள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது ரிலேட்டட் கொஷின் ஆன்சர் புக்ஸில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் குறளுக்கு போகலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், இது நம்ம ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். அன்பிற்கு நம்ம அடைக்கக்கூடிய தாழ்பால் கிடையாது. அன்புக்கு உரியவருடைய துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஆர்வலர் அப்படிங்கிறவர் என்ன அப்படிங்கன்னா, அன்புடையவர் அப்படிங்கிறவர் தான் ஆர்வலர் அப்படின்னு சொல்றோம். புன்கணீர் அப்படிங்கிறது துன்பம் கண்டு பெருகும் நீர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்புடையவருடைய துன்பத்தை பார்த்து நமக்கு கண்ணீர் தானாவே வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறது தான் அதுல அவங்க சொல்றது. பூசல் தரும் அப்படிங்கிறது என்னது, வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்றேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியில நிறைய இந்த குறட்பா அடிக்கடி வரும். நீங்க பாத்தீங்கன்னா பழைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க இது ரிலேட்டடா. இதுல எதுகை, மோனை அதை வச்சு கேட்பாங்க, இல்லைன்னா பொருள் கேட்பாங்க. ஸோ இந்த குறப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த குறப்பா பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. இதுல என்புங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இது டைரக்டா பொருள் நமக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கு. அன்பிலார் அப்படின்னா இது அன்பு இல்லாதவர்கள், எல்லாம் தமக்குரியர், எல்லாத்தையுமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. ஆனா அன்புடையார் அப்படி இருக்க மாட்டாங்க. என்பும், எல்லாமே என்புங்கிறது இந்த இடத்துல எலும்பு அப்படிங்கிறது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அன்புடையவருக்கு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். என்னது, அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கொடுத்துருப்பாங்க. என்பு அப்படிங்கிறது எலும்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இங்க உடல் பொருள் ஆவி மூணையுமே குறிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு டைம் ரிப்பீட் பண்ற பாருங்க குறள்பா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்புங்கிறது எலும்பு, பொருள்ல கேட்கலாம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது குறள் பாருங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு, என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு உயிர்க்கு, என்போடு இயைந்த தொடர்பு. என்புங்கிறது நம்ம இப்பதான் எழும்போடுன்னு பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா. வழக்குங்கிறது இந்த இடத்துல வாழ்க்கை, அதாவது ஒரு உடம்போட உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கையோட அன்பு இணைஞ்சு இருக்கு அப்படிங்கறதான் இதுல சொல்றாங்க. அன்போடு இயைந்த வழக்கு, அதான் இயைந்தனா இணைந்த, வழக்கு இந்த இடத்துல வாழ்க்கையை குறிக்கிறது. வாழ்க்கையோட இணைந்திருக்க அன்பு. ஆறு உயிர்க்கு, அதாவது எலும்போட உடம்போட உயிர் இணைஞ்சிருக்கிறது போல
வாழ்க்கையோட அன்பு வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்புங்கிறது எலும்பு, ஆறுயிர் அருமையான உயிர். இதை நம்ம பிரிச்சு ஆறுயிரை பிரிச்சு எப்படி பிரிப்போம்? அருமை கூட்டல் உயிர் அப்படின்னு பிரிப்போம். வழக்குங்கிறது இதுல வாழ்க்கை நெறி. அடுத்த குறள் பாருங்க. அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும், அதாவது அன்பு வந்து எதை வந்து ஈனும்னா தரும் அப்படின்றது. ஆர்வம் அதாவது விருப்பம், ஆர்வம் அப்படிங்கிறது நம்ம வந்து விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அது ஈனும், அந்த விருப்பம் வந்து அனைவரிடமும், நண்புங்கிறது நட்பு, அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க. நண்புங்கிறது இந்த இடத்துல என்னது? நட்பு. நாடா சிறப்பு அப்படின்னா பெருஞ்சிறப்பு அப்படிங்கிறது தான். ஸோ இது தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈனும் அப்படிங்கிறது தரும், ஆர்வம் அப்படிங்கிறது விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது பொருள். நண்புங்கிறது நட்பு. சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ற பாருங்க குறள்பா. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க 5வது குறள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. சோ இதுல பாருங்க, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்து வழக்கென்ப அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நீதியை கடைபிடித்தவர் தான் வந்து உலகத்தில் வந்து மகிழ்ச்சி அடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து வழக்குங்கிறது நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வாழ்க்கை நெறி. அன்புற்று அமர்ந்த, அன்போடு ஏந்த அந்த வாழ்க்கை நெறியை கடைபிடிச்சவங்க தான். வையகத்துங்கிறது உலகத்துல. இன்புற்றார் அதாவது மகிழ்ச்சி அடைஞ்சவங்க, மகிழ்ச்சி அடைஞ்சவங்களா இருப்பவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வையகம் அப்படிங்கிறது உலகம், என்பன என்பார்கள், அவ்வளவுதான். சோ குறள் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அடுத்து, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம்னா அன்பு அப்படிங்கறத மட்டும் வந்து அறத்தை மட்டுமே நமக்கு வந்து சார்ந்தது கிடையாது. வீரம், மரம் அப்படிங்கிறது வீரம் இல்லைங்களா? சோ மரம்னா வீரம், வீரத்துக்கு கூடிய அன்பு வந்து துணைதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அறத்திற்கு மட்டும் அன்பு துணை கிடையாது, மரத்திற்கும் வந்து அது துணைதான் அப்படின்னு சொல்றாங்க. கருணை, வீரம் ரெண்டிற்குமே அன்புதான் அடிப்படை அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்து 7வது குறள் பாருங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்றாங்க. என்பு இல்லாதது, என்புன்றது எலும்பு, எலும்பு இல்லாத உயிர்கள் அத வந்து என்னது? வெயில் வந்து வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெயில் போல காயுமே அன்பில்லாத, அதாவது அன்பில் அதனை அறம், அன்பில்லாதவங்கள அறம் வந்து அந்த மாதிரி வருத்தி அழிக்கும் அப்படிங்கறதா இது பொருள். அன்பில் அதனை. சோ என்பிலது அப்படிங்கிறது என்னது? புழு. அன்பிலதுங்கிறது அன்பில்லாத உயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது குறள் பாருங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் வற்றல் மரம் தளித்தற்று. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. பாத்தீங்கன்னா எதுல கேட்பாங்கன்னா நமக்கு வந்து அணி சம்பந்தமா வரதுல கூட நிறைய கேட்பாங்க. சோ இதுல வந்து இதோட குறள்பாவோட பொருள் என்னது? அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. அன்பு அகம். சோ உள்ளத்துல அன்பு இல்லாத ஒரு உயிரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வன்பார்கன். இது வந்து எப்படின்னா பிரிக்கலாம்னா வன்பால் கூட்டல் கண், அதாவது வன்மையான இந்த பாலை நிறம், பாலை வனம் சொல்லுவாங்க இல்லைங்களா? பாலை நிலத்தில். வற்றல் மரம் தளித்தற்று, பாலைவனத்துல வந்துட்டு மரம் வந்து வாடி போய் தளிக்காது. அந்த மாதிரி அன்பு இல்லாதவங்களோட நெஞ்சில அன்பு இல்லாதவங்களோட மனுஷ வாழ்க்கை வந்து தளிர்க்காது அப்படிங்கறதா இதோட பொருள். இதுல டைரக்டா அப்படியே கொடுத்திருக்காங்க நமக்கு. பாத்தீங்கன்னா அன்பகத்து இல்லா அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இது நிறைய கேட்பாங்க. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அதே மாதிரி வன்பால் கண் பிரிக்கிறது கேட்பாங்க. வன்பால் கூட்டல் கண். தளித்தட்டு, தளித்து கூட்டல் அற்று, அற்றுங்கிறது ஒரு ஓம உருபு. சோ இப்ப இது வந்து என்ன வரும்? ஓமை அணி. சரிங்களா? அடுத்து 9வது குறள் பாருங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. புறத்துறுப்பு அதாவது வெளியில இருக்கக்கூடிய, உடம்போட வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் எவன் செய்யும், என்ன செய்யும்? யாக்கை அப்படின்னா என்னது? உடல். அகத்துறுப்புன்னா என்னது? அகம்னா உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு, அதாவது அன்பு.
அகத்து நெஞ்சில் வந்து அன்பு இல்லாதவர்களுக்கு எல்லா உறுப்பு புறம் வந்து இருந்து என்ன பயன் அப்படிங்கிறது தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதுதான் இதோட பொருள். அடுத்து 10வது குறள், கடைசி குறள் பாருங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்யறது தான் வந்து உடல்ல வந்து உயிர் இருக்கிறதுக்கான அடையாளம். அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எலும்பால மூடப்பட்ட ஒரு தோல் தான். ஆனா அங்க வந்து உயிர் கிடையாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் இதுல சொல்றாரு. ஸோ இது 10 குறளும் நம்ம வந்து பார்த்து